காதல் இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் வச்சிருப்போம். ஆனா உலகமே வியக்கிற மாதிரி காதலை வெளிப்படுத்தின ரெண்டு பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் உலகமே கொண்டாடுற ஒரு பேரரசர், இன்னொருத்தர் உலகமே ஒதுக்கி வச்ச ஒரு ஏழை தொழிலாளி. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. 1631 ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜ் நினைவா ஒரு கல்லறை கட்ட முடிவு பண்றாரு. 20,000 தொழிலாளர்கள், பல கோடி ரூபாய் பணம், உலகத்தோட மூல முடுக்குல இருந்து கொண்டு வரப்பட்ட விலை உயர்ந்த கற்கள், சரியா 22 வருஷம் கழிச்சு உருவானதுதான் இந்த தாஜ்மஹால். இது காதலின் பிரம்மாண்ட அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 1960க்கு வருவோம். பீகார்ல தசரத் மாஞ்சின்னு ஒருத்தர் மலையை சுத்தி போறதுக்கு சரியான பாதை இல்லாததால அவரோட மனைவி முறையான சிகிச்சை கிடைக்காம இறந்து போறாங்க. அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்த மாஞ்சி கையில சுத்தியலையும் உளியையும் எடுக்கிறாரு. மலையை குடைஞ்சு பாதை போடணும் அப்படின்னு சொன்னப்ப ஊரே அவரை பார்த்து சிரிச்சிச்சு. ஆனா தனி ஆளா நின்று அதே 22 வருஷம் உழைச்சு 360 அடி நீளமுள்ள மலையை தகர்த்து தனி ஆளா ஒரு பாதையை உருவாக்கியிருக்காரு. கிரேட்ல. இப்போ யாரோட காதல் பெருசுன்னு பார்ப்போமா? ஷாஜகான் செலவு செஞ்சது அரசாங்கத்தோட பணம், ஆனா மாஞ்சி செலவு பண்ணது தன்னோட வியர்வை. தாஜ்மஹால் ஒருவர் தூங்குறதுக்கான அழகான கல்லறை, ஆனா மலைப்பாதை ஊரே வாழ்றதுக்கான வழிபாதை. தாஜ்மஹால் சுற்றுலா பயணிகளை கவருது, ஆனா மலைப்பாதை ஏழை மக்களோட கண்ணீரை துடைக்குது. ரெண்டுமே காதல் தான், ஆனா ஒரு காதல் அழகுக்காக, இன்னொரு காதல் அடுத்தவங்க நலனுக்காக. காதலுங்கிறது மாளிகையில மட்டும் இல்ல, ஒரு சாமானியனோட விடாமுயற்சியிலே இருக்குன்னு தசரத் மாஞ்சி நிரூபிச்சிருக்காரு. உங்களுக்கு இதுல யாரோட காதல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.